எப்படிண்ணா 5 வருஷத்துல பெரிய பணக்காரனா மாறினீங்க? எல்லாம் முயற்சி தான்ப்பா. சரிண்ணா. ஒரு 10,000 ரூபா போட்டு டீ கடை ஆரம்பிச்சேன்ப்பா. அது தீ பிடிச்சி எரிஞ்சு நஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் நான் முயற்சியை கைவிடலை. சூப்பர்ண்ணா. அப்புறம் பட்டு புடவை வாங்கி விற்க ஆரம்பிச்சப்பா. அந்த தொழிலும் படுத்துக்குச்சு. அப்பவும் முயற்சியை கைவிடலை. தெரியுண்ணா, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. தொடர்ந்து எல்லா தொழிலும் பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. எல்லாத்தையும் நஷ்டம்தான். அப்புறம் என்னன்னு ஆச்சு? அந்த நேரம் தான் எங்கள் மாமனார் இறந்துட்டாருப்பா. அடச்சே, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டமா? அது ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா. அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் சொத்து என் கைக்கு வந்துருச்சு. நான் பணக்காரன் ஆயிட்டேன். எருமை தெரியாம கிணத்துல விழுந்துச்சான். நான் தான் தள்ளி விட்டேன்னு எறும்பு பெருமைப்பட்டுச்சான். என்னடா முறைக்கிற? தம்பி, உனக்கும் மாமனார் இருக்காரு. முயற்சி மட்டும் கைவிடாத. நடக்கிறதெல்லாம் நல்லதான் நடக்கும். முயற்சி முயற்சின்னு சொல்லி இவன் தான் மாமனார் மூச்சை நிறுத்திருக்காண்டோ.